ஜெய் சாயிராம். நம்மால் செய்ய முடியாததை நாம் செய்யாமல் விட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நம்மால் செய்ய முடிந்ததை கூட நாம் செய்யாமல் விட்டால் வாழ்வே வீணாகிவிடும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உனக்கான ஆனந்த செய்தி நாளையே உனக்காக காத்திருக்கிறது. நாளைய விடியல் சர்வ நிச்சயமாக ஆனந்த செய்தியை, மகிழ்ச்சிகரமான செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் விடியலாகவே இருக்கும். ஆம் என் குழந்தையே, எதற்காகவும் துவண்டு விடாதே. எழுந்து செல். வெற்றி உனதே, உனக்கானதே எப்பொழுதும். என் அன்பு பிரியமே, வெற்றிக்கும் தோல்வியை மறக்க செய்யும் சக்தி இருக்கிறது. ஆம் என் குழந்தையே, வெற்றிக்கு தோல்வியை மறக்க செய்யும் சக்தி மிக அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் தோல்விக்கு பல வெற்றிகளை அடையும் சக்தி உண்டு என்பதை மறந்து விடாதே. ஒரே ஒரு தோல்வி பல வெற்றிகளை அடையும் சக்தி இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதை எப்பொழுதும் மறந்து விடாதே என் பிள்ளையே. அவமானங்களை எப்பொழுதும் பொருட்படுத்தாதே. உனக்கு வரும் அவமானங்களையும் நீ சந்திக்கும் அவமானங்களையும் சகித்து கொண்டு சாதிப்பவன்தான் ஒரு நாள் எல்லோருக்குமே சிறந்த அடையாளமாக உயர்ந்து நிற்பான் என்பதே நிதர்சனமான உண்மை. வாழ்வை நீ ஒரு சாத்தியமாக பார்த்தால் நீ எங்கும் சாத்தியங்களையே காண முடியும். ஆம் என் பிரியமே, வாழ்க்கையை நீ ஒரு பிரச்சனையாக பார்த்தால் நீ திரும்பும் திசையெல்லாமே உன் கண்களுக்கு பிரச்சனையாகத்தான் தெரியுமே தவிர எதுவுமே நல்ல விதமாகவே தெரியாது. உன்னுடைய வாழ்வை நீ எப்படி பார்க்க போகிறாய் என்பது இனி உன் கையில்தான் இருக்கிறது. உன் வாழ்வை அழகாக்குவதும் பிரச்சனையாக மாற்றுவதும் உன் கையில்தான் இருக்கிறது. எதை எப்படி பார்க்க போகிறாய் என்பது உன் மனதை பொறுத்தது. என் அன்பு பிரியமே, நீ செய்ய போகும் செயல்கள்தான் உன்னை யார் என்று தீர்மானிக்கப் போகிறது. ஆம் என் குழந்தையே, உன்னை தீர்மானிக்கும் அந்த செயலை தேர்ந்தெடுக்கவும் சரியாக செய்து முடிக்கவும் உன்னால் மட்டும்தான் முடியும் என் பிள்ளையே. உன்னால் மட்டுமே அது முடியும். செய்ய முடியுமோ முடியாதோ என்று எல்லாவற்றையும் சந்தேகப்படாதே. அனைத்தையுமே சந்தேகப்படாதே. சந்தேகப்படுவது உன்னை முயற்சி செய்ய விடாமல் அப்படியே மூழ்கடித்து விடும். உன்னுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் முட்டுக்கட்டை போட்டுவிடும் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படு என் பிள்ளையே. உன்னுடைய ஆற்றலை மிக மிக அதிகமாக வளர்த்துக்கொள். உன்னுடைய தனி மனித ஆற்றல்தான் உன்னுடைய குறிக்கோளை, உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு உன்னை தகுதிப்படுத்தும் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. உன்னுடைய குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கான நீ எடுக்கும் முயற்சிதான் உன்னை குறிக்கோளை அடைவதற்கான அத்தனை வழிகளும் உனக்கு தெரியும் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ கவனமாக இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்வில் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம், நடந்தும் விடலாம். ஆம் என் குழந்தையே, கவனமாக இரு, சுதாரிப்பாக இரு, எச்சரிக்கையோடு இரு. எப்பொழுதுமே வாழ்வில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நேரத்தை ரசித்து அனுபவித்து வாழ கற்றுக்கொள். அனுபவிக்க மறந்து விடாதே. யாருக்காகவும் உன்னுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து விடாதே என் பிள்ளையே. யாருக்காகவும் அதை இழந்து விடாதே. தீமைகளை ஆராய்வதால் ஒரு பயனுமே நிகழப்போவதில்லை என் பிள்ளையே. எதுவுமே உனக்கு நிகழப்போவதே இல்லை. நடந்ததையும் விலகி சென்றதையும் முடிந்ததையும் நினைத்து நினைத்து வருந்துவதாலோ அல்லது சிந்தனை செய்வதாலோ எதுவுமே உன் வாழ்வில் மாறப்போவதில்லை. எதுவுமே உனக்கு நிம்மதி தரப்போவதும் இல்லை.
எல்லாவற்றிலும் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றிலும் இருக்கும் நன்மைகளை மட்டுமே பார்க்க பழகு, ஆராயப் பழகு. வாழ்வு என்பது வாழ்வதற்காகத்தான் குழந்தையே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல் சந்தோஷமாக கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. உன்னுடைய வருங்காலத்தை பற்றி எப்பொழுதுமே கவலையே படாதே. உன்னுடைய நிகழ்காலத்தில் நீ நல்லவிதமாக செயல்பட்டால் உன்னுடைய வருங்காலம் தன்னால் மிக அழகானதாகவே மலர்ந்துவிடும். ஆம் என் குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எதிரிகளிடம் கூட பழக கற்றுக்கொள். ஆனால் காரியவாதிகளிடம் ஒருபோதும் பழகாதே என் பிள்ளையே. அது மிக மிக ஆபத்தில்தான் கொண்டு போய் முடியும். காரியவாதிகள் காரியம் முடியும் வரை பொறுமையாக இருப்பார்கள். முடிந்த பின் உதறிவிட்டு சென்று விடுவார்கள். யாராக இருந்தாலும் அது உன் வாழ்விற்குத்தான் ஆபத்தை கொடுக்கும். இதை புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்வில் உனக்கு வரக்கூடிய சில சிக்கல்கள் உன்னை சிதைக்க வந்தவை அல்ல என்பதை புரிந்து கொள். உன்னை செதுக்குவதற்காகத்தான் அது வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னை செதுக்கத்தான் பிரச்சனைகளும் சிக்கல்களும் உன்னை சூழ்ந்து வருகிறது. இந்த உலகில் முடியாதது என்பது எதுவுமே கிடையாது. ஆம் என் குழந்தையே, இது என்னால் முடியாது என்று நீ சொல்லும் வரை ஆகச் சிறந்த அமிர்தம் என்பது தாகத்தின் போது வறண்ட நாக்கை நினைக்கும் முதல் சொட்டு தண்ணீர்தான். ஆம் என் குழந்தையே, முடியாது என்று எதையுமே சொல்லாதே. உன்னுடைய வாழ்வில் நீ பல காயங்களை அனுபவித்திருந்தாலும் நீ விவேகமானவராக மாற வேண்டும், காயப்பட்டவராக அல்ல என்பதை புரிந்து கொள். முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்வு. ஆனாலும் வாழ்வு என்பது வாழ்வதற்காகத்தான். அந்த வாழ்வை சந்தோஷமாக வாழ், நிம்மதியாக வாழ பழகு. ஆத்மார்த்தமாக கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்வை நிம்மதியாகவும் மனமகிழ்ச்சியோடும், எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற நிம்மதியோடும் வாழ். உனக்காக எப்பொழுதும் உன் சாயப்பா உனக்குள்ளேயே உன் அருகிலேயே இருந்து 8 திக்கிலும் உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷத்தில் அழகு பார்ப்பேன். உன் முகத்தில் ஆனந்தத்தை நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வேதனையோ பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எங்கே போய் சந்தோஷத்தை தேடலாம் என்பது உனக்கே தெள்ள தெளிவாக புரிய வரும். ஒரு ஊரில் மாபெரும் ஒரு செல்வந்தன் வாழ்ந்து வந்தார். அவரிடம் அனைத்தும் இருந்தது. ஆனால் சந்தோஷம் மட்டும் இல்லவே இல்லாமல் இருந்தது. அதற்காக அவர் அந்த சந்தோஷத்தை தேடிக்கொண்டு வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று பார்த்தார். ஆனால் அங்கும் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கவே இல்லை. அவன் சந்தோஷத்திற்காக அனைத்தையும் செய்யக்கூடாத செயல்கள் அனைத்தையும் செய்து பார்த்தார். ஆனாலும் அவனது மனமானது மகிழ்ச்சி அடையவே இல்லை. இறுதியாக அவன் துறவரத்தில் இறங்கினால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு அதற்கும் முயற்சிக்க முடிவை எடுத்தார். அதற்காக அவன் தன் வீட்டில் இருக்கும் தங்கம், வைரம், வைடூரியம் என்று அனைத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு ஒரு துறவியை பார்க்க சென்றார். அப்போது துறவி ஒருவர் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த அந்த செல்வந்தர் அந்த மூட்டையை துறவியின் காலடியில் வைத்துவிட்டு, குருவே, இதோ என் அனைத்து சொத்துகளையும் ஒரு மூட்டையாக கட்டி வைத்திருக்கிறேன். இனி இவை எனக்கும் எதுவுமே தேவையில்லை. எனக்கு அமைதியும் சந்தோஷம் மட்டுமே வேண்டும் என்று கூறி துறவியிடம் சரணடைந்தார். அந்த துறவியோ செல்வந்தன் கூறிய அனைத்தையும் கேட்டுவிட்டு அந்த மூட்டையை அவசரமாக பிரித்து பார்த்தார். அதில் கண்ணை பறிக்கும் வகையில் இருக்கும் தங்கம் மற்றும் வைடூரியத்தை பார்த்ததும் அந்த மூட்டையை கட்டி தலையில் வைத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பித்தார். அதை பார்த்த செல்வந்தனுக்கு பெரும் அதிர்ச்சியாகி விட்டது. நான் ஒரு போலி சாமியாரிடம் நம் செல்வத்தை கோட்டை விட்டு விட்டோமே என்று கவலையடைந்து
கோபத்தில் அந்த துறவியை துரத்த ஆரம்பித்தார். துறவியின் ஓட்டத்திற்கு செல்வந்தரார் ஈடு கொடுக்கவே முடியவில்லை. துறவி சந்து பொந்துகளிலெல்லாம் ஓடி கடைசியில் அதே மரத்தடிக்கு வந்து நின்றார். பின் அந்த செல்வந்தரை பார்த்து, என்ன, பயந்து விட்டாயா? இந்தா உன் செல்வம், நீயே வைத்துக்கொள் என்று மூட்டையை கொடுத்தார். இதுவரை சந்தோஷம் இல்லை என்று நினைத்து கவலையில் இருந்த அந்த செல்வந்தன் கைவிட்டு போன தங்கமும் வைரமும் திரும்பி கிடைத்துவிட்டது என்பதில் பெரும் சந்தோஷமடைந்தார். அப்போது அந்த துறவி செல்வந்தனை பார்த்து, இதற்கு முன் இந்த செல்வம் உன்னிடம்தான் இருந்தது. ஆனால் அப்போது உன்னிடம் சந்தோஷம் இல்லை. இப்போது உன்னிடம் இருப்பதும் அதே செல்வம்தான், நீ வைத்திருந்த அதே செல்வம்தான். ஆனால் இப்போது உன் மனதில் மிக சந்தோஷம் இருக்கிறது என்று கூறி சென்று விட்டார் அந்த துறவி. சந்தோஷம் என்பது வெளியே இல்லை, மனதில்தான் இருக்கிறது, உன்னில்தான் இருக்கிறது. அது பலருக்கு தெரிவதே இல்லை. மற்றவர்களைப் போல மற்றவர்கள் எல்லோரும் எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறார்களே என்று நீயும் உன்னில் இருக்கும் அந்த சந்தோஷத்தை மறந்துவிட்டு வெளியே போய் வேறு எங்கோ தேடிக்கொண்டே இருந்தால் அந்த சந்தோஷத்தை உனக்கு எப்படி நீ பெற்றுக்கொள்வாய்? அது உன்னில் இருக்கும் பொழுது, உன் மனதில் இருக்கும் பொழுது நீ எங்கோ அலைந்து கொண்டே இருந்தால் என்னதான் செய்ய முடியும்? இப்பொழுது மகிழ்ச்சியாகவே ஏற்றுக்கொள். உன் சந்தோஷம், உன்னுடைய ஆனந்தம், உன்னுடைய மன நிம்மதி உன்னிலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ வெளியே போய் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நீ எதற்குமே ஆசைப்படுவது தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அது நினைப்பது, வேண்டுவது, பிரார்த்தனையாக வைப்பது, கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைப்பதுதான் மிக மிக முட்டாள்தனமான செயல். நீ உன் மனதை நிம்மதியாக வைத்து கொள்ளாவிட்டால், மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ளாவிட்டால், நீ கேட்டது உனக்கு கிடைத்தாலும் கூட, நீ விரும்பியது உன்னிடம் வந்து சேர்ந்தாலும் கூட, நீ ஆசைப்பட்டது உன்னிடமே வந்து நிரந்தரமாக இருந்தாலும் கூட உன்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. உன்னிடம் எது இருக்கிறதோ, எது உன்னிடம் வந்து சேர்கிறதோ அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டாலே போதும். ஏமாற்றத்தை தவிர்த்து விடலாம். சந்தோஷத்தை தேடி தேடி அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் என்பதை யோசித்து கொண்டே இரு. எங்கு போய் தேடலாம் அந்த சந்தோஷத்தை என்பதை யோசித்து கொள்ளாதே, யோசிக்க பார்க்கவும் நினைக்காதே. இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்பவனே வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்கிறான், பெறுகிறான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். இருப்பதில் சந்தோஷம் காணும் மனமே இல்லாத பொழுதும் இல்லாவற்றிலும் கூட சந்தோஷத்தை மிக அதிகமாகவே காண இயலும். நீ கேட்டது உனக்கு கிடைக்காத போதிலும் நீ சந்தோஷமாக மனநிலையில் இருந்தால்தான், நீ கேட்டது உன் கையில் வந்து சேரும் பொழுது நீ சந்தோஷமாக மனநிலையில் வாழலாம். எனவே மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத குழப்பத்தை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து நினைத்து குழம்பிக்கொண்டே இருந்தால் உன் மனம் குழப்பத்தோடே எப்பொழுதும் நிம்மதி இல்லாமல் இருக்கும். உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை இழந்து விடுவாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எதையுமே தேடாமல் இருந்தாலே சந்தோஷத்தை முழுவதுமாக அனுபவிக்கலாம். எப்பொழுதும் எதையுமே தேடிக்கொண்டே இருந்தால் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, வரும் சந்தோஷத்தை அனுபவிக்கவும் முடியாது. உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல விதமாகவே அமையும், நல்ல விதமாகவே இருக்கும். நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன். தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ இழந்த சந்தோஷம் அனைத்தையும் மீட்டெடுத்து நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இந்த மானிட பிறப்பு மிக மிக அற்புதமானவை.
உனக்கு இருந்த இந்த கடன் சுமை, வேதனை, போராட்டம், பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். ஒரு நிமிடம் நம்பிக்கையோடு நின்று பார். கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் நம்பிக்கையோடு என் முன்னால் நின்று பார். நல்ல வாக்கு உனக்காதுகளில் வந்து விழவும். உன்னை சூழ்ந்திருக்கும் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே உன்னை விட்டு விலகும். விலகி நீ சற்றும் நினைத்து கூட பார்க்க முடியாத மகிழ்ச்சி உன் வாழ்வில் வந்து பொங்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். வாழ்க்கையில் நீ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவாவது மாறப்போகிறது என்றால் வேதனைப்படலாம், கண்ணீர் சிந்தலாம். ஆனால் எதுவுமே மாறப்போவது இல்லை என்று தெரிந்த பிறகும் தேவையில்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே ஆகப்போவதே இல்லை. வாழ்க்கையில் நீ சந்தித்துக் கொண்டிருப்பது மட்டும் உனக்கு நிலையாக இருந்துவிடும் என்று நீ தவறான கற்பனையில் இருந்தால் அதை யாராலுமே தடுக்கவே முடியாது. எதுவுமே நிரந்தரமாகவும் இருக்காது, எதுவுமே யாரிடமும் நிலையாகவும் இருக்கவும் முடியாது. அப்பா, நான் இருக்கிறேன். உன் நாட்களை எண்ண தயாராகு. மற்றவர்களுக்கு நீ உதவப் போகும் அந்த நல்ல வாழ்க்கையை நீ சேர்வதற்கான நாளை எண்ணுவதற்கு தயாராக இரு. உன் வாழ்க்கையில் பல மாற்றத்திற்கு ஏற்றங்கள் நிகழப்போகிறது. நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும், நடந்தே தீரும். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லை என்று புலம்புவதை முதலில் விட்டு ஒழித்துவிடு. இப்பொழுது இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கான வாய்ப்பு உங்களிடம் வந்துவிட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. நாளையே நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல், ஒரு நல்ல செய்தி, ஒரு இனிப்பான செய்தி, ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு உங்கள் வாழ்வில் நடக்கும் என்பதை தீர்க்கமாக நம்புங்கள். நாளை சூரிய உதயம் உங்களுக்காகவே உதிக்கப் போகிறது என்பதையும் தீர்க்கமாக நம்பு. எது நடந்தாலும் அதிலிருக்கும் நன்மையை மட்டுமே எடுத்துக்கொள், தீமையை விட்டுவிடு. எது வந்தாலும் அதில் நமக்கு நன்மை என்ன இருக்கிறது என்பதை ஆராய கற்றுக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது துளி கூட வரவே வராது. ஓடாத கடிகாரம் கூட ஒரே நாளில் 2 முறை சரியான நேரம் காட்டுகிறது. எதிலும் நல்லதையே பார்க்க பழகு. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும், நிகழ வேண்டும், வாழ வேண்டும். அந்த அற்புதங்களோடு நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்னவென்று நான் கூறட்டுமா? அதன் வழி தன்னம்பிக்கைதான். தன்னம்பிக்கையோடு இருந்து பார். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் என்ன, பல ஆச்சரியங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும், நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன். உனக்கு வழிகாட்டியாகவும், தோழனாகவும், தோழியாகவும், தாயாகவும், தகப்பனாகவும், உன்னுடைய பாதுகாவலனாகவும் அனைத்துமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழ்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத எண்ணத்தை உன் மனதில் முதலில் புகுத்தி கொள்ளாதே. எனக்கு யாருமே இல்லை என்ற வார்த்தையை மீண்டும் ஒரு முறை உபயோகப்படுத்தாதே. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே, அதை தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் போராட்டங்களோடும் வேதனைகளோடும் நீ சுழன்று கொண்டிருப்பதால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, அனுபவித்து கொள்ளவும் முடியவில்லை. கஷ்டத்தோடே வாழ்ந்து கொண்டிருந்தால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் உன்னை நெருங்கும் பொழுது அதை உன்னால் பார்க்கவும் முடியாது, ஏற்கவும் முடியாது. எதை தொடங்கினாலும் எதை ஆரம்பித்தாலும் தொடங்குவதற்கு முன்பும் ஆரம்பிப்பதற்கு முன்பும் 1000 முறை சிந்திக்கலாம். ஆனால் தொடங்கிவிட்டதும்
ஆரம்பித்து விட்டதும் நாம் ஆரம்பித்ததோ தொடங்கியதோ சரியாக வருமா வராதா என்ற சிந்தனை ஒரு நொடி கூட உன் மனதில் வரக்கூடாது. நாம் எடுத்து வைத்த அடி சரியாக இருக்குமா, வெற்றி என்னும் இலக்கை அடைவோமா என்ற கேள்விக்குறி உன் மனதில் எழவே எழக்கூடாது. நாம் எடுத்து வைத்த அடி சரியான அடிதான் இருக்கும். நாம் செல்லும் பாதை மிக சரியான பாதைதான். மிக அருகில் நமக்கான இலக்கு காத்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் இருக்க வேண்டும். நீ தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தால் கூட ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. அதனை மனதில் வைத்துக்கொண்டு நீ தடுக்கியே விழுந்தாலும் எழுந்து கம்பீரமாக ஓடத் துவங்கு. உன்னை தூக்கிவிட அனைத்துமாக உன் அருகில் எப்பொழுதும் நான் இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. நம்பிக்கை, முழு நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை மிக சுலபமாக ருசிக்க முடியும். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. நீ நம்பிக்கையோடு இரு. உனக்கான வெற்றி, உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நாளை நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல நிகழ்வு நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதற்கான அனைத்து வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. வெற்றி பெற்றவர்களிடம் நிச்சயமாக நம்பிக்கை என்பது இருக்கும். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயம் அதற்கு அடிப்படையான நம்பிக்கையை முதலில் உங்கள் மனதில் வளர்த்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். தோல்வியை தோற்கடிக்கும் உலகின் ஒரே ஒரு வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கைதான். நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு செயலும் தோற்றதாக சரித்திரமே இல்லை. நம் மனதிலும் நம் வாயிலிருந்தும் வரும் எண்ணங்களும் சொற்களும் தான் நம் வாழ்வையை தீர்மானிக்கும் மிக பெரிய ஒரு ஆயுதமாகவே இருக்கும். எது நடந்தாலும், நம்மை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும், இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் நாம் நிச்சயமாக நன்றாக வாழலாம். நன்றாகத்தான் வாழ்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அவர்களின் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போராட்டமான வாழ்க்கையையும் பார்த்து நாம் நம்பிக்கை என்னும் ஊற்றத்தை நம் மனதில் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணமே நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். அதிகமான சோதனைகளும் போராட்டமான சூழ்நிலைகளும் வரும் பொழுது, இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, அனைத்திற்கும் காரணக்கர்த்தா தாங்கள்தான் என்று அனைத்தையும் அந்த இறைவனிடம் விட்டு பார்க்கலாம். உறுதியாக கவலைகள் தீரும். முயன்றுதான் பார்க்கலாமே. மற்றவர்களுக்கு அதிகமாக செல்வம் இருக்கிறது, அதனால்தான் மற்றவர்கள் எல்லாம் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்கிறார்கள் என்று மட்டும் சிந்திக்க வேண்டாம். பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷம் வந்துவிடாது. இந்த உலகத்தில் அனைவருக்கும் கஷ்டங்களும் போராட்டமான சூழ்நிலைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் செல்வத்தால் மட்டும் வந்துவிடாது. இந்த உலகம் என்றும் நாடக மேடையில் அனைவருமே நம் அருகிலும் நம் கூடவே நடிக்க வந்தவர்கள்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லோருமே ஒரு நாள் செல்லத்தான் வேண்டும். எனவே உறவுகளாலும் சுற்றி இருப்பவர்களாலும் வரும் கஷ்டத்தை மறக்கலாம், முடிந்தால் மன்னிக்கவும் செய்யலாம். நாம் வேண்டும் பொழுது இறைவன் வரவில்லை என்றால், இறைவன் என் பிரார்த்தனைக்கு செவி கொடுக்கவில்லை, என்னை காப்பாற்ற வரவில்லை என்று தவறாக நினைக்க வேண்டாம். நம்மை விட அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்று மாற்றி யோசிக்கலாம். நமக்கான நேரம், நமக்கான காலம் வரும் வரை அந்த இறைவனே நமக்கான உதவியை செய்வார் என்று நம்பிக்கையோடு நம்பலாம். இப்பொழுது இந்த நொடி நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அது நிச்சயமாக நம்மிடமே நீடிக்கவும் செய்யாது, நீடிக்கவும் முடியாது.
நாளை இதே நேரம் இதே நொடி நாம் வேறு மனநிலையில்தான் இருப்போம். மாற்றங்கள் மனநிலையிலும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் கவலையை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கான வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்கள் வரும் என்ற நிம்மதியோடு, மன அமைதியோடு எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம். தினமுமே ஏதாவது ஒரு நேரம் எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கவலைகளெல்லாம் மறந்து நாமும் ஒரு நாள் எல்லோரைப் போல நன்றாகவே இருப்போம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை ஏதாவது ஒரு நேரத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அனைவருமே, இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு தருணத்தில் தங்களுக்கு பிடித்த மாதிரி, தங்களுக்கு விரும்பிய மாதிரி வாழ்க்கையை வாழ்வார்கள். அப்படி அவர்கள் வாழும் பொழுது நமக்கான வாழ்வு நமக்கு வராமலையா போய்விடும்? இந்த நம்பிக்கை எண்ணமே போதும், வாழ்வு நம் வசமாகும். மாற்றம் எல்லோருக்குமே மாறும். வாழ்வு இன்று ஏனடா இந்த வாழ்வு என்று நினைப்பவர்களுக்கும் என் வாழ்வு நன்றாக இருக்கிறதே என்று மாற்றி சிந்திக்கும் அளவிற்கு வாழ்வு மாறத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கை. எனவே எப்பொழுதும் கவலையை மறந்து நிம்மதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நம்மிடம் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் மனக்கவலை? சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம். வாழ்வில் எந்த சூழலிலும் அஞ்சாமல் இருக்கலாம். தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரை எந்த மாற்றமும் நம்மில் ஏற்படவே படாது. எனவே எதற்குமே அஞ்சவே கூடாது. மனம் விட்டு வேதனை விலக்கிவிட்டு உனக்கான பாதையை நாம் கண்டுபிடித்தால் நிச்சயமாக நமக்கான பாதை தென்படும். நாம் நிற்பது பயிற்சி களம்தான் தவிர அதுதான் வாழ்க்கையாகி முடியாது. கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால், அந்த முடிவை எடுத்துவிட்டால் பின்பு எல்லாமே இங்கு பாடம்தான். எத்தனை வருடங்கள் வாழ்ந்தோம் என்பதை வயதை கொண்டே கணக்கிடாதே. நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று கணக்கிட்டு பார்த்தால், யோசித்து பார்த்தால் நாம் இன்னும் வாழவே இல்லை என்பதுதான் புரியும். எதையாவது நினைத்து கொண்டு நிம்மதியை இழந்துவிட்டு கவலையோടെ வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தோம் என்பது அப்பொழுதுதான் புரியும். நமக்கும் நம் வாழ்விற்குமான அர்த்தங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிடிக்காததை செய்து நல்லவன் நல்லவன் என்று பெயரெடுப்பதை விட, மனதிற்கு பிடித்த நல்லதை செய்து கெட்டவன் என்று பெயர் எடுத்தாலும் தவறே இல்லை. வேதனையும் போராட்டமும் நிறைந்த வாழ்வில் காயங்களும் வலிகளும் மட்டுமே நம்மிடம் இருக்கிறதே என்று வருந்த வேண்டாம். அந்த காயங்களும் வலிகளுமே நம்மை வளர்க்கும் என்ற நம்பிக்கையோடு வாழலாம். நம் வாழ்வை நம் கட்டுப்பாட்டுக்குள் நாம் கொண்டு வர வேண்டும். யாரையும் பகைக்காமல் வாழலாம், பழிக்காமல் வாழலாம். நல்லவர்கள் சாபம் விட்டால் அது நிச்சயமாக பலிக்கும் என்று தீர்க்கமாக நம்பலாம். ஆனால் சாபம் விடுவிப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதையும் தீர்க்கமாக நம்பலாம். நகர்வது வாழும், நிற்பது வீழும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் விதியும் கூட. என்ன ஆனாலும் நகர்ந்து கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் மிக பிரம்மாண்ட வளர்ச்சியை நிச்சயமாக அடைந்தே தீரலாம். எந்த நிலையானாலும் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். அந்த வாழ்வு வாழ்வதற்கே அன்றி வீழ்வதற்கு அல்ல. கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் சாயப்பா நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செயல்படலாம். நமக்கான ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவார், நமக்கான அற்புதத்தை நம் வாழ்க்கையில் நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கையோடு செயல்படலாம். வெற்றி நிச்சயம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? அடுத்தடுத்து அற்புதத்தை காட்ட தயாராகவே நான் இருக்கிறேன். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாமல் நம்பிக்கையோடு முழுவதுமாக கீழ் உன் வாழ்வில் பல அற்புதத்தை நிகழ்த்த நான் திட்டத்தை தீட்டியிருக்கிறேன்.
சாயிநாதரே, நான் உங்களிடம் வைத்த பிரார்த்தனை எதுவுமே எனக்கு நிறைவேறவே இல்லையே. நான் என்னதான் அப்படி செய்தேன் என்றுதானே உன் கேள்வி? நீ என்னிடம் பிரார்த்தனையாக அனைத்தையும் வைக்க வேண்டும் என்று கூட இல்லை. உன் மனதில் நினைத்தாலே போதும், அனைத்தையும் நிறைவேற்றும் வேலையை நான் துவங்கிவிடுவேன். ஆனால் அனைத்தும் நடக்க, அனைத்துமே நிறைவேற அதற்கும் ஒரு கால நேரம் என்பது வரவே வேண்டும். அதற்கான கால நேரம் வரும் பொழுது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். அதற்கான நேரம் கூடிய விரைவில் உன்னை தேடி வரும். அந்த நேரத்தில் அடுத்தடுத்ததாக ஒவ்வொரு அற்புதமாக உன் வாழ்வில் நிகழும்.